நமக்கு மட்டும் ஏன் தான் டிசைனாக பிரச்சனை வருதுன்னு தெரியல. என்னன்னா மத்தியானம் ஒரு 12 மணிக்கிட்ட தான் எந்திரிச்சேன். கண்ணாடி மேலே ஏறி படுத்துட்டேன். கண்ணாடியில் இருந்த ஸ்க்ரூ வந்து உடஞ்சி ஒரு பாதி வந்து கீழே நின்றுச்சு, இன்னொரு பாதி எங்கே போச்சுன்னே தெரியல. தேடுன்னு தேடி பார்த்தேன். ஏன்னா பேர் ஐஸில் தேடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது தேடி பார்த்தா கிடைக்கல. உடனே என்ன பண்ணார், சரி குர்ரானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து நான் போய் பவனியில் உடனே ஃபோன் பண்ணி கேட்டார். பவனி ஆப்டிகல்ஸில் கேட்டார். கேட்டுட்டு கொண்டு வாங்க போட்டுக்கலாம் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து போட்டு அவங்களும் பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அடியில் வந்து பாதி ஸ்க்ரூ நின்றுச்சுங்க. அது வந்து எடுத்தால் தான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ போட முடியும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து போட முடியாதுங்க, மேலே நான் ஸ்க்ரூ போட்டாலும் வந்து நிற்காது, அது ரொட்டேட்டிங் பார்ட் மாதிரி இருக்கும், அதனால் வந்து நிற்காது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணிட்டேன், ஃபெவிக்விக்கெலாம் போட்டு ஒட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு பார்த்தோன்னே வந்து எதுக்கு ஃபெவிக்விக்கெலாம் போட்டு ஒட்டி கொடுத்தீங்க, என்ன ஆகிடுச்சுன்னா அலைன்மெண்ட் வந்து ஒரு பக்கம் வந்து இப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி நின்றுச்சுங்க. இது வந்து அந்த ரொட்டேட்டிங் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா பார்வை வந்து விஷுவலாக வந்து நமக்கு, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரே மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணாடி மாற்றினோம்னாவே கூட நமக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து செட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு வச்சிங்களேன். அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா வந்து நானும் வேறு அதெல்லாம் ஃபெவிக்விக்கெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த அரை ஸ்க்ரூ கிடச்சிருச்சு எனக்கு. சரி நம்ம போட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது செட் ஆகலைங்க. அதே மாதிரி விழுந்துகிட்டே இருந்தது. மறுபடியும் ஒரு 2-3 கடை போய் கேட்டேன். ஃப்ரேமும் மாற்றிக்கலாமான்னு பார்த்தேன். நான் ஃப்ரேம்லாம் பயங்கர ரேட் சொன்னாங்க. ஒரு 1200 அந்த ரேஞ்சு, 1200 to 1500 மட்டும் சொன்னாங்க. அந்த ரேஞ்ச் அப்படின்னாங்க. நான் ஆக்சுவலாக வாங்கினதே இந்த ஃப்ரேம் வந்து 500 ருபீஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணலான்னா, ஏன்னா பவர் வேறு ரொம்ப வந்து ஒரு லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பவர் செக் பண்ணி போட்டால் வந்து நமக்கு அந்த பவர் ப்ராப்ளம் வராது. அப்புறம் செல்ஃபோன் கடையில் தம்பிக்கிட்ட வந்து கொடுத்தேன். அவனை தம்பி ஏதாவது ஸ்க்ரூ வந்து போட்டு கொடுத்தோம். ஏன்னா அந்த சின்ன சின்ன ஸ்க்ரூலாம் வந்து செல்ஃபோன் கடையில் இருக்குன்னு வச்சிங்களேன். இவங்க ஆப்டிகல்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்க்ரூ போட முடியாது. ஏன்னா அவங்க அதை தட்டி எடுக்கணும்னு இது பண்ணாங்க. அந்த அரை ஸ்க்ரூ இருக்குல்ல, அது தட்டி எடுத்தால் வந்து உடஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. தம்பி பையனும் என்ன பண்ணால் ஊக்கெல்லாம் விட்டு நோண்டி பார்த்தா எடுக்க முடியல. அப்புறம் தம்பி ஒரு 3 லென்த்தில் மட்டும் ஸ்க்ரூ கொடு தம்பி, நான் வந்து போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து போட்டு ரெடி பண்ணிட்டேங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் தம்பி என்ன பண்ணிட்டான்னா, அந்த ஸ்க்ரூக்கெல்லாம் எனக்கு பண்ண வேண்டாம்ண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டான். நடித்த முதல்வர் விஜய் தளபதி